enlightening the thirsty. இன்றைய இந்த நள்ளிரவு திருப்பலியை நமது லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பயமாக மற்றும் இதே ஆண்டவருக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரெய்னியோன் பங்கு மக்களுக்காக, லல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக, திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளி குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ஜெயமரி, திருமதி பசில் மேரி குளோரியா, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரிய செல்வி குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் நலனுக்காகவும், செயின்ட் ஜாக்வஸ் ஆண்டனி நல்ல துணை கிடைக்கவும் மற்றும் விக்டர் உடல் நலம் பெறவும் இதே ஆண்டவருக்கு நன்றியாகும். திரு ஷெர்மோண்டன் அவர்களின் ஆண்மலை பாட்டிற்காகவும், திருமதி தாசு கஸ்தூரிபாய் அவர்களின் ஆண்மலை பாட்டிற்காகவும், சேஞ்ச் கம்பெனியின் தொழில் வளர்ச்சிக்காகவும், திரு பி தேவசகாயம், திருமதி டி பரிமலா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இதே ஆண்டவருக்கு நன்றியாகும். திருமதி பாப்பா கண்ணு, திருமதி அன்னம்மாளிகளின் ஆண்மலை பாட்டிற்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆத்மாக்களுக்காகவும், திரு ஞான பிரகாசம் தியோன 60ஆம் ஆண்டு பிறந்த நாள் நன்றியர்களாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குழந்தைகளின் உடல் உள்ள நலனுக்காகவும், விக்டோரியா தியோனத்திதே ஆண்டவருக்கு நன்றியாகும், மாதாவுக்கு நன்றியாகும். குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களான திரு தங்க பிரகாசம் தியோன, திருமதி மேரி அந்த்வானத்வதி, திரு ஜோசப் பிரபலநாதன், திருமதி பிலோமினா பிரபலநாதன் அவர்களின் ஆண்மலை பாட்டிற்காகவும், திருமதி பரிமலா எவரிஸ் கருத்துக்கள் நிறைவேறவும், எவதரிக் புளோரின் குணமடையவும், தீய சக்திகளிலிருந்து விலகவும், பூரண சுகம் கிடைக்கவும், அருணுக்கு நல்ல வேலை அமையவும், திருதி ஆண்டவன் அருளும் ஆசீரும் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நிறைவாக பெறவும், குடும்பத்தில் மரித்த ஆன்மக்களுக்காகவும், லயோன்ஸ் அல்போன்ஸ் குடும்பத்தினர் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும் உடல் நலம் பெறவும், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இவர்களின் உடல் ஆன்ம நலனுக்காகவும், மகளின் வீட்டு பிரச்சனை வேலை பிரச்சனை சரியாக அமைமடியாகவும், டாக்டர் ஜெரால் ஆனந்த் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், மேலும் இன்றைய பலியை நன்றி பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் மேரி ஜோசப் குடும்பம், அருண் மொழியன் கௌதமி, அலெக்சிஸ் கிளமன்சியா, எம்எல் கிறிஸ்தியான் தேவதாஸ் குடும்பம், செமிஸ் குடும்பம், விக்டோரியா சிவா மோசஸ், கோலாஸ் மரிய ஜோசப், கோலாஸ் நதாஷா, கோலாஸ் மரிய லிதியா, லரோன் செபஸ்தியான், கோலாஸ் தாமஸ், கோலாஸ் மேரி ராஜேஸ்வரி, நோயல் நெபோர், நோயல் மரி மோனிக் நெபோர், மரி லூர்து சவியே ஜெசி குடும்பம், லயோன் லூர்து சாமி, காணிக்கை மேரி ஒபோர், தியாகராஜன் ரஜனா மேரி, எரிக் அருள்ராஜ், அதிரியன் பெர்திஸ், அருள் சகாய மேரி பெர்திஸ், அந்தோணி அம்மாள், மாதவன் ராஜ், பழனிவேல், சாமுவேல், லூயிஸ் மஞ்சுளா, ரெனிட்டா மோனிகா, கிறிஸ்துராஜ், மரியஸ்டெல்லா, ஜெயந்தி, சுவக்கின் மேரி குடும்பம், யுவராஜ், கதிர்வேல், ஃபெலிக்சியா, ஆரோக்கிய மேரி, தானியேல், கவிதா, ரரோஃபலூன், ஜூட் பொன்விழா ஆண்டுக்கு நன்றியாக, விரிக்ஷா குரூப்ஸ், கண்ணன் கலைச்செல்வி, அரு ஜெஸ், எரிக் அருள்ராஜ் பிறந்த நாள் நன்றியாக, இருதயநாதன் சலேட், அனன்ஷியா மேரி குடும்பம், அந்த்வான் ஷபியே மரியம்மாள் ஷபியே மக்கள், தோமாஸ் குடும்பம், ராஜேஷ் ஜோஸ்பின், அந்த்வான் சுசை ஓன், நிர்மல் பிரான்சிஸ், பிரின்சி பிரேம் பிரவீன், வின்சன் கௌரி, பிரிஜித் ஸ்வாதி, டேவிட் கிரேசி ஆக்னஸ், வின்சன் கலா இன்ஃபென்ட் நிமிஷா, ஜான்சன் மரியநாதன், ஜெயக்கொடி சகாய மேரி, ஷர்லி பிரிசில்லா, ஷர்மிளா, சேன் ஜான் பீட்டர், பாஸ்கரன் ஷபியா, வின்சன் வினோத், சைமன் ஜோ, தேசுதா ரெனோவியா, கிறிஸ்டோபர் யோகநாதன், பீட்டர் சகாயராஜ், லூர்து மரி, ஸ்டீஃபன் குடும்பம், ஜெயதரேஸ் மார்ஷல் பிறந்தநாள் நன்றியாக, வெங்கட்ராமன், ஜெயலட்சுமி, அன்பரசன் பிரவீன் குடும்பம், ஆரோக்கியமரி குடும்பம், ழாக் அந்த்வான் செலஸ்டி குடும்பம், அலெக்சிஸ் ரோஜர் சூசைமரி குடும்பம், செல்வம் பிரமிளா குடும்பம், ஜூட் MBBS தேர்வில் வெற்றி பெற சரளா குடும்பம் கருத்துக்களுக்காக, சார்லஸ் குழந்தைராஜ், இளமதி, ஜோசம்மாள், இன்பநாதன், எமிலியான், ஆல்பர்ட், அலெக்சாண்டர், நக்கீரன் நல்லவரணமே வேண்டி, புதியவன் தேரி உடல் பெற, சின்னப்பராஜ், ஜோஸ்பின் மேரி குடும்ப நலனுக்காக, மத்தியாஸ் கோமா குடும்பம், ரமேஷ் பூரணி குடும்பம், மாரிமுத்து, ராதாபாய், ராஜா புவிதா, ரமணி,
சித்ரா, வாசன் குமுதா, ஆரோக்கியதாஸ், வினோதேவி, கார்த்திக், கிராசியான், ஜாக்குலின், வின்சென்ட் ராயர் பதவி உடைவு கிடைத்ததற்கு நன்றியாக, பார்பரா ஆண்மலைப்பாட்டிற்காக, அற்புதசாமி, சவரியம்மாள் ஆண்மலைப்பாட்டிற்காக, சூசை, லூர்துமரி குடும்பம் ஆண்மலைப்பாட்டிற்காக, ஜோசப் சோழசிங்கராயர் ஆண்மலைப்பாட்டிற்காக, யகாலமரி, இளங்கோவன், அந்த்வான், ரான் மீரா, கிளாரா, மைக்கேல், லூர்தராஜ், அருள் ஆரோக்கியதாஸ், ஜெர்லினா, இருதயமரி, தெரேஸ், சுவக்கின் மேரி, பவுலின் மேரி, மர்புவா, தானியல், இருதயராஜ், அமலவர்பதாஸ் இவர்களின் ஆண்மலைப்பாட்டிற்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, திருவிருதை ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும். வர இருக்கின்ற இந்த புதிய புத்தாண்டில், புலரும் இந்த புத்தாண்டில் இறைவனுடைய அருட்கரம் என்றும் தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், இதை ஆண்டவருடைய அன்பை நம்முடைய குடும்பங்கள் நாளும் சுவைக்கும்படியாகவும் திருவிருதை ஆண்டவரிடம் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய தினம் அன்னைக்கு விசேஷமான விதத்திலே நாம் விழா எடுக்கின்ற இந்த தருணத்தில் அன்னை மரியாள் நம்முடைய அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம், அமைதி, ஒற்றுமை நிலவும்படியாகவும், நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில் அறிவிலும் உலக அறிவிலும் தெய்வ பயத்திலும் நாளும் வளரும்படியாகவும், நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய இளைஞர் இளம்பெண்களுக்கு நல்லதொரு திருமண வாழ்வும் வேலை வாய்ப்பும் இறைவனர்களால் அமையும்படியாகவும் திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இன்று நமது லூர்து தொலைக்காட்சி உபயோகம் செய்பவர்கள், அமலவர்பம் மேல்நிலை பள்ளி இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், திரு எஸ்.ஏ. லூர்சாமி குடும்பத்தினர் நன்றியாகவும், திரு பெல்வேன் குடும்பத்தினர் கருத்துக்களுக்காகவும் மற்றும் அவருடைய அன்பு தாய் திரு இடான் புல்வின் அவர்களின் 10ஆம் ஆண்டு ஆண்மலைப்பாட்டிற்காகவும், கிறிஸ்ட் முத்தியால்பேட்டை சென்டர் ஆஃப் ஹோமியோபதி ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்டிஃபிக் தெரப்பி அங்கு வரக்கூடிய நோயாளிகள் உடல் உள்ள மன ஆறுதல் பெறும்படியாகவும், கருக்கலைப்பு செய்யப்பட்ட குழந்தைகளுக்காகவும், மிஸ்ஸஸ் மார்கரெட் அவர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும், திரு ரெமி ஜெராட் குடும்பத்திற்காகவும், மைக்ரோஃபில் ஆட்டோஃபில் தொழில் வளர்ச்சிக்காகவும், திரு ரெமி அமலதாஸ் இவர்களின் பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து வாழ்க்கையில் முன்னேறவும் இதே ஆண்டவர் செய்து வரக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், திரு மரிய குழந்தைநாதன் மற்றும் திருமதி ஆரோக்கிய மரிய குடும்ப நலனுக்காகவும் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், எவரிஸ் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு சமாதானத்தோடு வாழ வேண்டுமாயும் மயூரா கருத்துக்கள் நிறைவேறும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. முன்னுரை. இறையேசுவில் இனியோரே, விண்ணகத் தந்தையாம் இறைவனின் அளப்பரிய அன்பை கடந்த ஆண்டுகளில் சுவைத்து மகிழ்ந்த நமக்கு இன்னும் ஒரு ஆண்டினை இறைவன் கொடையாக வழங்கியுள்ளார். பிறக்கின்ற இந்த புதிய ஆண்டு நமக்கு நலமானதாக, வளம் உள்ளதாக, ஆசீர்வாதமானதாக அமைய வேண்டும் என்ற எதிர்நோக்கோடு இப்புதிய ஆண்டை ஆண்டவரின் சன்னிதானத்தில் தொடங்க வந்துள்ள நம்மையும், தொலைக்காட்சி வழியாக வீடுகளில் அமர்ந்து இந்த நேரத்தை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்க இறைவன் காத்திருக்கிறார். வாழ்வின் முதலும் முடிவும் இறைவனே என்பதால் இந்நாளில் அவரது ஆசிரை பெற நாம் ஒவ்வொருவரும் முன்வந்துள்ளோம். இயேசுவை பெற்றெடுத்த அன்னை மரியா கடவுளுக்கு தாய், நமக்கும் தாய் என்ற மகிழ்ச்சியான உணர்வுகளோடு இந்த புதிய ஆண்டை நாம் தொடங்குகின்றோம். எனவே நாம் நம் வாழ்நாள் முழுவதும் நம் அன்பு அன்னையின் அன்பிலும் அரவணைப்பிலும் ஆதரவிலும் வாழ்வோம். அன்னைக்கு கரம் குவித்து அவர் அன்பில் வாழ வரம் கேட்டு இத்திருப்பலியில் மன்றாடி மகிழ்வோடு புதிய ஆண்டை வரவேற்போம்.
மாண்புகள் உயிர்த்திட மனசிறையின் கதவுகள் உடைந்திடவே இறை உணர்வுகள் வாழட்டும், இறை உணர்வுகள் வாழட்டும். அன்பின் விழுதுகள் படர்ந்திடவே மனித மாண்புகள் உயிர்த்திட மனசிறையின் கதவுகள் உடைந்திடவே இறை உணர்வுகள் வாழட்டும், இறை உணர்வுகள் வாழட்டும். வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வினில் நதியாய் பாயட்டும், வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வினில் நதியாய் பாயட்டும். வேதத்தில் காணும் பண்புகள் நம் மனதினில் வாழ்வாய் அமையட்டும், வேதத்தில் காணும் பண்புகள் நம் மனதினில் வாழ்வாய்
மனித மாண்புகள் உயர்த்திட மனசிறையில் கதவுகள் உடைந்திடவே இறை உணர்வுகள் வாழட்டும், இறை உணர்வுகள் வாழட்டும். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் கலந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இவ்வாண்டிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழியுவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் அணுகிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், அன்னையே நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், உயரில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இவ்வாண்டிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம்.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதிய ஆண்டு பூத்துவிட்டது. உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டின் வாழ்த்துக்கள், புத்தாண்டின் ஆசீர். இன்று ஆங்கில வருட பிறப்பின் முதல் நாள். இந்த நாளை நாம் நமது விண்ணக அன்னையின் அரவணைப்பில் தொடங்க திருச்சபை அழைக்கிறது. எனவே மரியன்னையின் தாய்மை பேற்றை கொண்டாட இந்த முதல் நாள் நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நமது பரலோக அன்னையினுடைய ஆதரவும் வழிகாட்டுதலும் பரிந்துரையும் அரவணைப்பும் எந்நாளும் நமக்கு இருக்கும் என்பதை திருச்சபை உணர்த்தவே மரியாவின் தாய்மை பேற்றினை இன்று விழாவாக கொண்டாட பணித்துள்ளது. எனவே இந்த புதிய ஆண்டில் பல நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும், தீமைகள் நீங்க வேண்டும், உடல் உள்ள ஆன்ம நலம் பெருக வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடி அன்னையினுடைய பரிந்துரையை கேட்போம். நம்மையும் நமது குடும்பத்தையும் நமது பங்கையும் உலகையும் தேவ அன்னையினுடைய பராமரிப்பில் ஒப்படைத்து இறைமகன் இயேசுவின் பிரசன்னம் எந்நாளும் நம்மோடு இருக்க இந்த திருப்பலியை நல்ல முறையில் ஒப்பு கொடுக்க முயற்சி செய்வோம். கடந்த ஆண்டு நாம் செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்ப்போம். தவறுகளை செய்ய தவறிய நற்கிரிகைகளை இழந்த வாய்ப்புகளை நினைத்து மனம் வருந்தி இந்த புதிய ஆண்டில் எந்த வாய்ப்பையும் நழுவ விடாமல் சாதனை படைக்க முயற்சி செய்வோம். எனவே நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
ஜெபிப்போமாக. அனைத்தையும் புதியனவாக்கும் இறைவா, புனித கன்னிமரிக்கு இறைவனின் தாயாகும் பேற்றினை அளித்து அதன் வழியாக முடிவில்லா மீட்பின் கொடைகளை மனிதருக்கு வழங்கினீர். புத்தாண்டின் தொடக்க நாளாகிய இந்த நன்னாளில் வாழ்வளிக்கும் திருமகனையே எங்களுக்கு கொடையாக தந்த அந்த அன்னையை நினைத்து மகிழ்கின்றோம். அந்த தாய் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் எங்களையே உமக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் கொடையாக கொடுக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறை வார்த்தைக்கு அஞ்சலி. அனைவரும் எழுந்து நிற்போம். வார்த்தையான இறைவனை மகிமைப்படுத்தவே தீபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனை மகிமைப்படுத்தவே தூபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனை மகிமைப்படுத்தவே மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனை மகிமைப்படுத்தவே தீப தூப மலரஞ்சலி செய்திடுவோமே. இறை வார்த்தைக்கு அஞ்சலி செலுத்திடுங்கள். முதல் வாசக முன்னுரை. இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் அளித்த ஆசீர் புத்தாண்டு தொடக்கத்தில் இம்முதல் வாசகத்தின் வழியாக நமக்கும் தரப்படுகிறது. ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்தோம் என்றால் நமக்கு அவர்தம் ஆசீர், இரக்கம், அமைதி அனைத்தும் கிடைக்கும் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 22 முதலிருந்து 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ராயேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயர் இஸ்ராயேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் இதழ் 16, தியான பாடல் எண் 6.
ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கொரு செயல் பல செய்துள்ளார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கொரு செயல் பல செய்துள்ளார். எனக்கொரு செயல் பல செய்துள்ளார். ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழ்கின்றது. அவர் கஞ்சி நடப்போர்க்கு இரக்கம் காட்டுகிறார். உள்ளத்தில் செருக்குடன் இருப்போரை சிதறடிக்கின்றார். வலியோரை அரியணை நின்று எரிந்து தானிலை இருப்போரை உயர்த்துகிறார். வலியோரை அரியணை நின்று எரிந்து தானிலை இருப்போரை உயர்த்துகிறார். தானிலை இருப்போரை உயர்த்துகிறார். ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழ்கின்றது. பசித்தோரை நலன்களால் என்றென்றும் நிரப்புகிறார். செல்வரை வெறும் கையராக அனுப்புகிறார். அமிர்தம் வழி வந்தோரை கடவுள் இரக்கத்தோடு நினைவு கூறுகின்றார். அமிர்தம் வழி வந்தோரை கடவுள் இரக்கத்தோடு நினைவு கூறுகின்றார். இரக்கத்தோடு நினைவு கூறுகின்றார். ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழ்கின்றது. ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் உள்ளம் மகிழ்கின்றது. என் உள்ளம் மகிழ்கின்றது. இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் அனைவரும் இறை மக்கள். இறைவன் நமது தந்தை. நாம் இறைவனின் பிள்ளைகள் என்பது வெறும் நம்பிக்கை அன்று, மாறாக முழு உண்மை என்பதை எடுத்து இயம்பும் இவ்விரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4 இறை சொற்றொடர் 4 முதல் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திரு சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு
கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும்
இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஆண்டின் தொடக்கத்தில் ஆண்டவரின் சந்நிதியில் கூடியிருக்கிறோம். அவருடைய அருட்கரம் நம்மோடு இருந்தால்தான் நம்முடைய வாழ்வு சிறக்கும் என்பதை உணர்ந்திருக்கிறோம். எனவேதான் தூங்காமல் பல நாட்கள் கோயிலுக்கு வராதவர்கள் கூட இன்றைக்கு வந்து, இறைவா, ஆண்டு முழுவதும் இன்னும் எனக்கு நீர் கொடுக்க இருக்கின்ற வாழ்நாள் முழுவதும் என்னை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியின் வழியாக வேண்டிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரிடமிருந்து நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள், மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று நாம் மட்டுமல்ல, ஏன் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இன்றைக்கு வாழ்த்த இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, மகிழ்ச்சி என்றால் என்ன? மகிழ்ச்சிக்கும் இன்பத்திற்கும் வேற்றுமை தெரியாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விதத்தில் இந்த உலக இன்பங்கள் எல்லாம் நொடி பொழுதில் மறைந்து போவையாக இருக்கின்றன. அறுசுவை உணவு உண்டால் அது மகிழ்ச்சியா? ஒரு பெரிய பதவியில் இருந்தால் அது பெரிய மகிழ்ச்சியா? பொருட்களை சேர்த்து கொண்டிருந்தால், பணத்தை குவித்து வைத்திருந்தால் அது பெரிய மகிழ்ச்சியா? இவையெல்லாம் இருந்தும் கூட சில பேர் நிம்மதி இல்லாமல் அலைகின்றார்களே. உண்மையான மகிழ்ச்சி எது? இன்றைக்கு ஆண்டவர் மோசே வழியாக கூறுகின்றார். இஸ்ராயேல் மக்களின் குருக்கள் ஆரோனும் அவர் வழி வந்தவர்களும் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டுமாம்? ஆண்டவர் உன்னை காப்பாராக. ஆண்டவர் தன்னுடைய முகத்தின் ஒளி உம்மீது வீசச் செய்து உனக்கு அருள் அளிப்பாராக. பாருங்கள், ஆண்டவர் நம்மை காக்க வேண்டும். ஆண்டவருடைய அருள் நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவர் தன் முகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. ஷலோம். அமைதி என்றால் என்ன அர்த்தம்? எல்லா வளங்களாலும் உன்னை நிரப்புவாராக, உன்னை சார்ந்தவர்களை நிரப்புவாராக. ஆண்டவரால் கொடுக்கப்படுவதுதான் பிரியமானவர்களே உண்மையான மகிழ்ச்சி. ஆண்டவர் இன்றி மகிழ்ச்சி கிடையாது. இறைவா, உம்முடைய பார்வையின் குடும்பத்தின் மீது படட்டும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினால் எனக்கு அமைதி வேண்டும், அமைதி வேண்டும் என்று இறைவனை பார்த்து கேட்டு அவரிடமிருந்து பெறுவதுதான் மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இடையர்கள் விரைந்து சென்றார்கள். தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியின்படி அவர்கள் சென்றது போல நாமும் சென்று குடிலை உற்று பார்க்கிறோம். இயேசு பாலனை பார்க்கிறோம். அவருடைய பக்கத்தில் இருக்கின்ற அவருடைய அன்பு தாய் அன்னை மரியாவையும் யோசேப்பையும் தந்தை யோசேப்பையும் நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு என்ன ஆனந்தம் இருந்தது தெரியுமா? ஆனால் அவர்கள் அந்த நாட்களிலே அனுபவித்ததுதான் என்ன? ஏறக்குறைய 100 கிலோமீட்டர் நெடிய நடைப்பயணம். அது மகிழ்ச்சி தரக்கூடியதா? யாருமே அவர்களுக்கு இடம் இல்லை என்று ஒதுக்கப்பட்டது அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதா? எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதா? கடுங்குளிர், எப்போது கடைசியாக நல்ல உணவு உண்டார்களோ தெரியாது. இதெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதா? இல்லை. இவற்றை தாண்டி மகிழ்ச்சி அளித்தது ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னம். ஆண்டவருடைய அருள் அவர்களுக்கு இருந்தது. இயேசு குழந்தையின் பிரசன்னத்தால் அவர்கள் ஆனந்தித்தார்கள். பிரியமானவர்களை, கடவுளை விட்டுவிட்டு, இயேசு குழந்தையை விட்டுவிட்டு மகிழ்ச்சியாக இருந்து விடலாம் என்று நாம் ஒருபோதும் நினைக்கவே கூடாது. இந்த 2வது வாசகத்தில் அதைத்தான் நாம் கேட்கிறோம்.
கடவுள் காலம் நிறைவுற்ற போது தன்னுடைய மகனை இங்கே அனுப்பினாராம். தன்னுடைய மகனை இங்கே அனுப்பினார். எதற்காக? தம்முடைய மகனை அனுப்பியதன் வழியாக நாம் எல்லாரும் கடவுளின் பிள்ளைகளாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. நாம் எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள் என்று உணரும் போது அப்போது மகிழ்ச்சி. நாம் எல்லாரும் இயேசுவின் சகோதர சகோதரிகள் ஆகுவதற்காக ஆண்டவர் தம் மகனை ஒரு குழந்தையாக பிறக்க செய்தார். We are all brothers and sisters of Jesus. We are all God's children. அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு நம் மத்தியிலே பிறந்திருக்கிறார். இதை விட பெரிய பெருமை, ஆனந்தம், மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும்? பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தினால் இவ்வளவு நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு தாய் அன்னை மரியாவுக்கு இன்றைக்கு திருச்சபை விழா கொண்டாடுகிறது. அவர்களுடைய மகிழ்ச்சி கீதத்தை தியான பாடலாக நாம் பாடினோம். என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது, ஏனெனில் வல்லமை மிக்கவர் எனக்கு அரும் பெரும் செயல் பல செய்துள்ளார் என்று. அந்த தாயை உற்று பார்க்கிறோம். அவரிடம் இருப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. திருச்சபை வருடத்தின் முதல் நாளிலேயே அன்பு தாய் அன்னை கன்னிமரியா இறைவனின் தாய் என்று அறிக்கையிடுகிறது. இறைவனின் தாய் நம் எல்லாருடைய தாயும் கூட. அந்த தாயை உற்று பார்த்து அவர் நம்முடைய தாய் மட்டுமல்ல, விண்ணை நோக்கிய நம்முடைய பயணத்தில் நம்முடைய சகோதரி என்று உணர்ந்து அவரை பின்பற்றவும் திருச்சபை இந்த நாளிலே நம்மை அழைக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? அவரை போல ஆண்டவரை தேடு. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? அவருடைய கணவரை போல ஆண்டவருடைய விருப்பத்துக்கு நீ முதலிடம் கொடு. இந்த புத்தாண்டுக்கு என்ன செய்தி என்று கேட்டபோது ஒருவர் சொன்னார், முதல் செய்தி என்ன தெரியுமா? கடவுளுடைய விருப்பத்தை நீ தெரிந்து கொள். நான் வாசிக்கிறோம் எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 17 முடிய, உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள், ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். புதிய ஆண்டில் என்ன செய்ய வேண்டுமாம்? ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழ வேண்டும். இந்த நாள்கள் பொல்லாதவை. புத்தாண்டு எல்லாமே நல்ல விதமாக நீ எதிர்பார்ப்பது போல இருக்காது. சில நேரத்தில் பொல்லாததாக இருக்கும். ஆனால் காலத்தை முற்றிலுமாக நல்ல வழியில் பயன்படுத்துங்கள். அறிவிலிகளாயிராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்வதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தி. அதைத்தான் புரிந்து கொள்கிறார்கள். அது முதல் செய்தி. புரிந்து கொண்டு ஆண்டவருடைய திருவுளத்தை செய்வது இரண்டாவது செய்தி. ஆண்டவருடைய திருவுளத்தை, விருப்பத்தை எந்நாளும் அன்பு செய்வது மூன்றாவது செய்தி. பிரியமானவர்களே, இத்தகைய வாழ்க்கை நிலைக்குத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவருடைய திருவுளம் என்ற நற்செய்தியிலே இடையர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது உடனே கீழ்ப்படிந்தார்கள். எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு பணிந்து உடனே சென்றார்கள். ஒரு பக்கம் பார்த்தால் எல்லாவற்றையும் நின்று நிதானித்து தியானித்து உள்ளத்தில் இருத்தி வைத்திருக்கின்ற அன்னை மரியா, இன்னொரு பக்கம் பார்த்தால் கண்டு அவரை அறிக்கையிட்டு எல்லாருக்கும் எடுத்து சொல்லுகின்ற இடையர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை, சீடர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான். மத்தேயு உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னார். அதே போலத்தான் இடையர்கள் அறிவிக்கிறார்கள். நீங்கள் அறிவிப்பதால் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை முறையினால் எனக்கு சாட்சி சொல்லுங்கள் என்று யோவான் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். அறிவிப்பதாலும் தியானிப்பதாலும் வாழ்வதாலும் அன்றாடம் ஆண்டவரை பெற்றெடுப்பதாலும் நாம் எல்லாரும் அன்பு தாய் அன்னை மரியாவை நாம் பின்பற்ற வேண்டும், இடையர்களை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் நிறைவான மகிழ்ச்சி. இது நாள் வரை வாழ வைத்த தெய்வத்திற்கு நாம் நன்றி கூறுகிறோம். நாம் இனி தொடர்ந்து வாழ்வதால் எத்தனை பேருக்கு நல்லது செய்ய போகிறோம் என்று நினைத்து பாருங்கள். அந்தோனி பர்கஸ் என்பவர் 40 வயதிலே கேன்சர் வந்து 1 ஆண்டு தான் இருப்பாய் என்று அவருக்கு சொல்லப்பட்ட போது அவர் என்ன செய்தார்? என்னுடைய மனைவிக்கு எதுவுமே விட்டு வைக்கவில்லையே என்று அந்த ஓர் ஆண்டில் 5 நாவல்களை எழுதி
அதில் வருகின்ற வருவாயாவது மனைவிக்கு கிடைக்கட்டும் என்று ஓராண்டிலே 5 நாவலை எழுதி முடித்தாராம். ஆனால் அவர் சாகவில்லை, 70 நாவல்களை எழுதி தொடர்ந்து பயன்பட வாழ்ந்தார். பிரியமானவர்களே, உயர்ந்த காரியங்களை செய்ய வேண்டாம். ஒரு டாக்ஸி டிரைவர் திடீரென்று அவனுக்கு ஒரு போன் வந்தது. ஒரு வீட்டிலிருந்து அவசியமாக நீ உடனே கிளம்பி வர வேண்டும் என்று. இரவு 1 மணி இருக்கும். உடனே போனால் ஒரு பாழடைந்த பங்களா மாதிரி இருந்தது. கீழே இருக்கிற ஒரு ரூமில் மட்டும் லேசாக வெளிச்சம் இருந்தது. ஆண் அடித்து பார்த்துவிட்டு போய்விடலாம் என்று தான் அவன் நினைத்தான். ஆனால் உண்மையாகவே உதவி தேவைப்படுமோ என்று பயத்தோடு போய் கதவை தட்டிய போது 80 வயது நிறைந்த ஒரு பாட்டி மெதுவாக தள்ளாடி ஒரு சூட்கேஸை இழுத்து கொண்டே வந்தார்கள். வந்தவுடனே பார்த்துவிட்டு அந்த அம்மா கேட்டார்கள், தம்பி, இந்த சூட்கேஸை கொஞ்சம் கொண்டு போய் டாக்ஸியில் வை, உன்னுடைய டாக்ஸியில் என்று சொன்னார்கள். கொண்டு போனார். பிறகு அவரை கைத்தாங்கலாக நடந்து கொண்டிருந்த அவரை கொண்டு போய் காரில் உட்கார வைத்து, இந்த அட்ரஸுக்கு நான் போக வேண்டும் என்று சொன்ன உடனே சரி என்று அவர் காரை ஸ்டார்ட் செய்தார். என்ன ஆயிற்று, அந்த அம்மா நீ சிட்டி வழியாகவே, நகர் வழியாகவே போக வேண்டும் என்று சொன்னார். போகும்போது அந்த அம்மா சொன்னார்கள், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் வேலை செய்தேன். இன்னொரு இடத்தை சுட்டி காட்டி, இங்கதான் என்னுடைய கணவரும் நானும் திருமணமான முதல் 3 ஆண்டு வாழ்ந்தோம். இன்னொரு இடத்தை சுட்டி காட்டி, இங்கதான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல்ல படித்தேன். இன்னும் சில இடங்களை பார்த்துவிட்டு கொஞ்சம் நில்லு, நான் இந்த இடத்தை பார்க்க வேண்டும். என்னது இந்த கிழவி உயிரை எடுக்கிறதே என்று அவன் நினைக்கவே இல்லை. கடந்த காலத்தை நினைத்து கொண்டு, இன்னமா நேரம் ஆகிறது என்று சொல்லும் போது, நீ மீட்டர் போட்டு இருக்கிறாய் தானே, உனக்கு உரியதை கொடுப்பேன் என்று அந்த பாட்டி சொன்னார்கள். கடைசியாக விடுகின்ற நேரம் வந்த பிறகு, நான் ஒரு ஹாஸ்பிஸ்க்கு தான் போக வேண்டும், முதியோர் இல்லத்திற்கு தான் போக வேண்டும் என்று போன உடனே அங்கே தயாராக இருந்தவர்கள் அந்த பாட்டியை ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது, ஒண்ணுமே வேண்டாம் என்று இந்த டாக்ஸி டிரைவர் சொன்னான். இறுக கட்டி பிடித்து அவருக்கு பிரியாவிடையை கொடுத்து விட்டு திரும்பி வரும்போது, வேறொரு டாக்ஸி டிரைவர் போய் ஆண் அடித்து பார்த்துவிட்டு போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் அந்த பாட்டிக்கு? எரிச்சலோடு ஏன் என்னுடைய உயிரை எடுக்கிறாய் என்று அவரை திட்டியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? 2 மணி நேரம் அவரோடு செலவழித்து அவரை சந்தோஷப்படுத்தாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் என்றெல்லாம் நினைக்கும் போது அவனுக்கு சிலிர்த்தது. தம்பி, நீ மகராசனாக இருக்க வேண்டும் என்று அந்த பாட்டி இவனை வாழ்த்தினார்கள். இல்லை அம்மா, ஒருவர் என்னுடைய தாயை எப்படி நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதே போலத்தான் உங்களை நடத்தினேன், எனக்கு ஒன்றுமே வேண்டாம் என்று திரும்பி வந்தானே அந்த மனிதன். பிரியமானவர்களே, தெரியாதவர்களை அல்ல, உங்களை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்கள். உங்களை சார்ந்தவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், ஏக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டிலே இருப்பது, உங்கள் பங்கிலே இருப்பது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இன்னும் நாளை கொடுத்து கொண்டே இருக்கிறார், ஆண்டுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடமிருந்து பிச்சையாக பெற்று, இறைவா நன்றி நன்றி, நான் இருப்பதால் எல்லாரையும் மகிழ்ச்சியாக நான் வைத்திருக்க போகிறேன் என்று வாழும்போதுதான் இந்த நாளுக்கு அர்த்தம் உண்டு. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இன்றைக்கு உலக அமைதியின் நாளுக்காக விடுத்த இந்த செய்தியிலே, இந்த உலகம் குளோபலைசேஷன் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் என்று அதிலேயே ஆழ்ந்து கிடக்கிறது. எல்லாரும் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கேட்க போகிறார். எப்படி காயினை கேட்டது போல, உன் சகோதரனுக்கு நீ என்ன செய்தாய் என்று உங்கள் எல்லாரையும் கேட்க போகிறார். உன் மனைவிக்கு நீ என்ன செய்தாய், உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்தாய், வயதான உன் பெற்றோருக்கு நீ என்ன செய்தாய் என்று ஆண்டவர் கேட்க போகிறார். அப்போதுதான் உலகத்திலே அமைதி இருக்கும். நீ உன்னுடைய சுயநலம், உன்னுடைய சிற்றின்பம் என்று மட்டும் நாளை கழிக்காதே. ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எப்படி அடிமையாக இல்லாமல்
உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள் என்று ஒனேசிமோவுக்கு பற்றி பவுலடியார் சொன்னாரோ அதே போலத்தான் இன்றைக்கு நம் எல்லாருக்கும் விடுக்கப்படுகிறது செய்தி. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி கூறி வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடமிருந்து பிச்சையாக பெற்று நல்ல வாழ்க்கை வாழ்வோம். அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளை போல, இடையர்களைப் போல ஆண்டவரை தேடுவோம், காண்போம், அவரை வாழ்வாலும் வார்த்தையாலும் அறிக்கையிடுவோம். ஆமென். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராம் ஒன்றாய் வாழ்வதை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிவர வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உழைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்பார்ந்தவர்களே, புத்தாண்டின் தொடக்க நாளாகிய இந்த நன்னாளில் வாழ்வளிக்கும் திருமகனையே நமக்கு கடவுள் தந்திருக்கிறார். எனவே இந்த ஆண்டில் நமக்கு தேவையான எல்லா விதமான உடல் உள்ள ஆன்ம தேவைகளை அந்த அன்னை வழியாக அருள வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆசீர் அளிக்கும் ஆண்டவரே இறைவா, ஆசிரை மக்களுக்கு வழங்கும் கருவிகளாய் உம்மால் அருட்பொழிவு செய்யப்பட்டுள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் யாவரும் கிறிஸ்து பிறப்பு விழா மகிழ்வினை பிறந்துள்ள புத்தாண்டு முழுவதும் பெற்றவர்களாய் மக்களை வழிநடத்திட உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளி ஊட்டுபவராம் ஆண்டவரே இறைவா, உலகம் உம் வழியை அறிந்து கொள்ளும் வகையில் உம் திருமுக ஒளி எம் நாட்டின் மீது வீசிடவும், அதன் பயனாக எம் நாட்டு மக்கள் யாவரும் பிறந்துள்ள புது ஆண்டில் ஒளிமயமான வாழ்வு வாழ்ந்திடவும் உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உரிமை அளிக்கும் ஆண்டவரே இறைவா, அப்பா தந்தையே என்று உம்மை அழைக்கும் உரிமை பேற்றை பெற்றுள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் உலக போக்கிற்கு அடிமைகளாய் இல்லாமல் உமக்கு ஏற்ற உண்மையான பிள்ளைகளாய் வாழ்ந்திட உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காப்பாற்றுபவராம் ஆண்டவரே இறைவா, வானதூதர் சொல்லியிருந்தவாறே கடவுள் காப்பாற்றுகிறார் என்று பொருள்படும் இயேசு என்ற பெயர் சூட்டப்பட்டதை இன்று நினைவு கூறும் நாங்கள் யாவரும் உம் பாதுகாப்பை உணர்ந்தவர்களாய் உம் உடனிருப்பை எண்ணி மகிழ்ச்சி கொள்பவர்களாய் வாழ உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ச்சி அளிப்பவரே ஆண்டவரே இறைவா, இயேசுவின் பிறப்பின் மகிழ்வினில் திளைத்துள்ள நாங்கள் ஒவ்வொருவரும்
இறைவனின் தாயாம் மரியன்னையை இன்று நினைவு கூறும் வேளையில் அவரைப் போல் அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்திப்பவர்களாய் வாழ்ந்திட உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புகழ்ச்சிக்குரியவராம் ஆண்டவரே இறைவா, பல்வேறு வகையில் இறைவாக்கினர் வாயிலாக பேசி இறுதியாக மகன் வழியாகவே பேசிய உம் பேரன்பை பெற்றுள்ள நாங்கள் யாவரும் எம் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் அதை பிறருக்கு அறிவித்து உம் புகழ் பாடிடவும் உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மை அனைத்திற்கும் ஊற்றும் உறைவிடமுமான இறைவா, எங்களுக்கு அருள் பொழிந்து உமது அளவில்லாத ஆசியை எங்கள் மேல் பொழிந்து இந்த ஆண்டு முழுவதும் எங்களை தீங்கு அனைத்திலுமிருந்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எங்கள் அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பாடலின் 3. சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இவரை ஏற்றுக்கொள்வாராக. நலன்களுக்கெல்லாம் தொடக்கமும் நிறைவுமான இறைவா, ஆண்டின் தொடக்க நாளாகிய இன்று நாங்கள் அளிக்கும் காணிக்கை மேல் கனிவுடன் உம் ஆசியை வழங்கியருளோம். இறைவனின் புனித தாய்க்கு விழா கொண்டாடி மகிழும் நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தை பெற்று பெருமை கொள்வது போல் அதன் நிறைவையும் பெற்று மகிழ
செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறை அன்னை தூய ஆவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமல அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானகத் தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார்,
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினராகிய அனைவரை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இதோ இந்த பசிலிக்கா ஆலயத்தில் ஒன்று கூடி வந்து மண்டியிட்டு ஜெபிக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும், இந்த லூர்து தொலைக்காட்சி வழியாக திருப்பலியை காண்போரையும், எங்கள் பெற்றோரையும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும், உற்றார் உறவினர்களையும், நண்பர்களையும், எங்களுடன் பணியாற்றுபவர்களையும், எங்கள் பிள்ளைகளையும் அவருடைய படிப்பினையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையை உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்தோரையும், யாரும் நினையாத ஆத்மாக்களையும், உத்தரிகிற ஸ்தலத்திலே வேதனை வருகின்ற ஆத்மாக்களையும், மேலும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி, இளைஞர்களின் பாதுகாவலரான தொன் போஸ்கோ, புனித அந்தோணியார், புனித குழந்தை தெரேசம்மாள், புனித அப்போஸ்தலர், மேலும் இவ்வுலகில் நமக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி
நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ கன்னி மரியின் வயிற்றில் மனித குழந்தையாக பிறந்த இயேசு கிறிஸ்து. 8ஆம் நாள் இயேசு என்று பெயரிடப்பட்டார். இதோ நமது இதயத்தில் இவர் இறங்கி வருகிறார். இவரை உட்கொள்ள அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனின் உள்ளத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். பணிக்காலம் வானில் ஒளி கோலம் ஊரில் ஒரு ஓரம் இரவின் நடுநேரம் பாலன் பிறந்தார் என்று வாசத்திருநாள் என்று சுடரேந்துங்கள் பாலன் குணம் பாடுங்கள். காலம் பணிக்காலம் வானில் ஒளி கோலம் ஊரில் ஒரு ஓரம் இரவின் நடுநேரம் பாலன் பிறந்தார் என்று வாசத்திருநாள் என்று தீபச் சுடரேந்துங்கள் பாலன் முகம் காணுங்கள். காலம் பணிக்காலம் வானில் ஒளி கோலம் பாலன் பிறந்தார் என்று.
பலியில் முன்னரை தனில் இறைமகன் பாசம் காணலாம். நீரலையிலும் நீழ்கடல் தனில் இறைமகன் நேசம் காணலாம். பகலிலே மேகமாய் இரவிலே தீபமாய் காக்கும் இறை நாமமே கலங்காதே நாம் வாழலாம். காலம் பனிக்காலம் வானில் ஒளிக்கோலம் ஊரில் ஒரு ஓரம் இரவின் நடுநீர் பாலன் பிறந்தார் என்று பாசத்திருநாள் என்று தீப சுடரேந்துங்கள் பாலன் முகம் காணுங்கள். காலம் பனிக்காலம் வானில் ஒளிக்கோலம் பாலன் பிறந்தார் என்று திருநாள் என்று தீப சுடரேந்துங்கள் பாலன் முகம் காணுங்கள். காலம் பனிக்காலம் வானில் ஒளிக்கோலம் ஊரில் ஒரு ஓரம் இரவின் நடுநேர பாலன் பிறந்தார் என்று பாச திருநாள் என்று தீப சுடரேந்துங்கள் பாலன் முகம் காணுங்கள். காலம் பனிக்காலம் வானில் ஒளிக்கோலம் பாலன் பிறந்தார் என்று
உலகில் நீ செய்வளவான வீணை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் நீ செய்வளவான வீணை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை ஆதரித்த ஆண்டவரை தொழுதேத்து. மாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த ஊற்றுணக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை ஆதரித்த ஆண்டவரை தொழுதேத்து. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உடலும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். ஜெபிப்போமாக. வானகத் தந்தையே, என்றும் கன்னியான புனித மரியை ஓம் திருமகனின் அன்னை என்றும் திருச்சபையின் தாய் என்றும் ஏற்றுக்கொள்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். தாயிடமிருந்து குழந்தை புதிய வாழ்வையும் புதிய நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ளுவது போல நாங்களும் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக புதிய வாழ்வையும் புது நம்பிக்கையையும் இந்த ஆண்டு முழுவதும் பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் சிறிது நேரம் அமரவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டின் வாழ்த்துக்களை ஆசிரை அறிவித்துக் கொள்கிறோம். ஆண்டின் முதல் நொடி, ஆண்டின் கடைசி நொடி ரெண்டையும் இறைவனுடைய சன்னிதானத்தில் நாம் தொடங்கி இருக்கிறோம். எனவே இந்த ஆண்டு முழுவதும் அருளின் ஆண்டாக, வெற்றியின் ஆண்டாக, மகிழ்ச்சியின் ஆண்டாக இருக்க வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம், ஆசீர் கூறுகிறோம். காலையில் 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறாது. 7:30 மணிக்கு முதல் திருப்பலி பசிலிக்கா ஆலயத்தில் நடைபெறும். 12 மணிக்கு திருப்பலி, 5 மணிக்கு ஆங்கில திருப்பலி, 6:15 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். 7:30 மணிக்கு துபராயப்பேட்டை லசார் கோவிலிலே திருப்பலி நடைபெறும். 2ஆம் தேதி நாளைக்கு முதல் வெள்ளிக்கிழமை. எனவே ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை திரு இதய ஆண்டவருடைய சிறப்பு ஆசீரோடு நாம் இந்த ஆண்டை
2வது நாளை தொடங்குகிறோம். எனவே வழக்கம் போல 5:30 மணிக்கு காலையில் திருப்பலியும், திருப்பலி முடிந்த பிறகு நற்கருணை பவனியும், அது முடிந்த பிறகு கொடியேற்றமும் இடம் பெறும். காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை நற்கருணை ஆராதனையை பேரருட் திரு ராயப்பன் அடிகளார், முனைவர் புனித பேதுரு குருத்துவ கல்வி பேராசிரியர் அவர்கள் நடத்துவார்கள். 12 மணி திருப்பலியையும் அவரே நடத்துவார்கள். மாலை 5 மணிக்கு திருப்புகழ் மாலை சொல்லப்படும். 5:15 மணிக்கு நமது மறைமாவட்ட முதன்மை குரு பேரருட் திரு அருளானந்தம் அடிகளார் நமக்கு திவ்ய நற்கருணை ஆசிரை வழங்குவார்கள். 5:30 மணிக்கு அவரே சிறிய தேர் பவனியை மந்திரித்து தொடங்கி வைப்பார். 6 மணிக்கு நமது பேராயர் இங்கே வருகிறார். நமக்கு சிறப்பான திருப்பலியை ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நிறைவேற்றுகிறார். பல குருக்கள் அவருடன் இருந்து கூட்டு பலியில் பங்கேற்பார்கள். இந்த திருப்பலி முடிந்தவுடனே நாம் நமது பேராயருக்கு அன்பு செலுத்துவோம், மரியாதை காட்டுவோம், அவரை வாழ்த்துவோம். அதைத் தொடர்ந்து பேராயர் அவர்கள் பீடத்தின் முன்னால் இருக்கையில் அமர்ந்திருப்பார். பேராயருடைய கல்வி நிதிக்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஒரு காகித உரையில் உங்களுடைய காணிக்கையை போட்டு அதை ஒட்டி அதன் மேல் உங்கள் விலாசத்தை எழுதி பேராயரிடம் கொடுத்து அவரிடத்தில் ஆசீர் பெற கேட்டுக்கொள்கிறோம். குறைந்தது 100 ரூபாய் நீங்கள் செலுத்தினால், 100 ரூபாய் அதற்கு மேல் நீங்கள் காணிக்கை செலுத்தினால் உயர் மறைமாவட்ட செய்தி மடலில் உங்கள் பெயர்கள் வரும். 100 ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் அதை காணிக்கையை அன்பா ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் செய்தி மடலில் அச்சிட மாட்டார்கள். ஏனென்றால் 50, 40, 30, 15, 5 என்று நீங்கள் கொடுத்தால் அது மிக உயர்ந்த காணிக்கை, அதை பாராட்டுறோம். ஆனால் செய்தி மடலில் வந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் 100 ரூபாய்க்கு குறைவாக கொடுப்பவருடைய பெயர்கள் அச்சிடப்பட மாட்டாது. எனவே தாராளமாக உதவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பவனி வெள்ளிக்கிழமை மேடையிலிருந்து ஆரம்பமாகும். ஆனால் பங்கு பேரவை உறுப்பினர் எல்லாரும் தவறாமல் சீருடையில் வர வேண்டும். அருட் கன்னியர்கள், மரியாயின் சேனையார், பீட பணியாளர்கள், விளக்கு ஏந்துபவர்கள், காணிக்கை எடுப்பவர்கள், அஞ்சலி எடுப்பவர்கள், அருட் சகோதரிகள் அனைவரும் இந்த பவனியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 3ஆம் தேதி மாதத்தின் முதல் சனிக்கிழமை, 4ஆம் தேதி 3 ஞானிகள் கிறிஸ்துவை சந்தித்த விழா. எனவே அன்று மாலை சிறப்பான நிகழ்ச்சி நடைபெறும். வாழைப்பழம் உங்களுக்கு விற்கப்படும். அதில் 4 வாழைப்பழங்களில் ஏதாவது ஒரு சுருவமோ ஒரு மெடலோ அந்த பழத்துக்குள்ளே இருக்கும். யார் வாங்கி சாப்பிடும்போது அந்த மெடலை கண்டுபிடிக்கிறீர்களோ அவர்கள் முதல் ஞானி, அரசராக முடிசூட்டப்படுவார்கள். அடுத்தது 2வது, அடுத்தது 3வது, அடுத்தது 4வது ஆற்றபான். எனவே 4 பேர் அரசர்களாக முடிசூட்டப்படுவார்கள். 4ஆம் தேதி 6:15 மணி திருப்பலி முடிந்த பிறகு இந்த 3 ராஜாக்கள் கண்டுபிடிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். குறிப்பாக நான் பல பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். லூர்து தொலைக்காட்சி இயக்கி வருகிற திருவாளர் லூர்து சாமி, அவருடைய குழுவினர் திரு பிரிட்டோ அவர்களுக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியில் நமது திருப்பலி ஆராதனை நற்கருணை ஆசீர் செல்லுகிறது.
அதை ஒளிபரப்புகிறவர்களுக்கு சிறப்பான நன்றி. மாதா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 1 மணிலிருந்து 2 மணி வரை லூர்து தொலைக்காட்சியினரே அதை எடுத்து சென்னைக்கு அனுப்பி ஒளிபரப்பு செய்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த மலர்களை பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் 2 தடவை வியாழக்கிழமை இரவு, செவ்வாய்க்கிழமை இரவு மலர் புதிய மலர்களை வைத்து அலங்கரித்து ஏராளமான செலவுகளை செய்கின்றவர் திருவாளர் ஆண்டனி, மதாம் சாந்தே ஹோட்டல் உரிமையாளர். அவருக்கு நன்றி. மற்றபடி பங்கு பேரவை உறுப்பினர் மரியாயின் சேனையார், திருவழிபாட்டு குழுவினர், வின்சென்ட் பால் பாடல் குழுவை வழிநடத்துகிற கிராசியன் பாடல் குழுவினர், வீட பரிசாரர்கள், விளக்கு ஏந்துபவர்கள், காணிக்கை எடுக்கிறவர்கள், எல்லா காரியங்களிலும் அருட்சகோதரிகள் உடனிருந்து உதவி செய்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் இங்கே பணிபுரிகிற பணியாளர்கள் திரு ஜாக்கப், ஆரோக்கியசாமி, அந்தோணி, மற்ற அலுவலகத்தில் பணியாற்றுகிறவர்கள், கடையில் பணியாற்றுகிறவர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த கடந்த ஆண்டு எல்லாவற்றையும் நல்ல முறையில் செய்வதற்கு இவர்கள் முக்கியமான காரணமாக துணையாக இருந்தார்கள். அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுகிறேன். இன்னும் குறிப்பாக திரு இதய ஆண்டவர் பக்தர்கள் தவறாமல் வெள்ளிக்கிழமைகளில் வந்து திரு இதய ஆண்டவரின் ஆசிரை பெற்று செல்லுகிற உள்ளூர் வெளியூர் இந்த பங்கு வெளிப்பங்கு எல்லா இடங்களிலிருந்து வருகிற இதய ஆண்டவர் பக்தர்களுக்கு சிறப்பான ஆசீர், சிறப்பான ஜெபம், வாழ்த்துக்கள். எனவே இப்பொழுது என்னோடு உதவி செய்கின்ற இந்த பங்கில் இருக்கின்ற நமது அருள் பணியாளர்கள், ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து உதவி செய்கிற நமது அருட்தந்தை மெல்கி சதேக் ஒவ்வொரு வாரமும் ஆங்கில திருப்பலியை நிறைவேற்றுகிறார். அவருக்கு நமது மனமார்ந்த நன்றி. இதோ இன்று அருட்தந்தை ராயப்பன் வந்து அருமையான மறைவுரை ஆற்றினார். நாளை காலையிலும் திருப்பலி நிறைவேற்றுகிறார். வெள்ளிக்கிழமை ஆராதனையை நடத்துகிறார். எனவே அருட்தந்தை ராயப்பன் அவர்களுக்கு நன்றி. நமது ஆன்ம குரு பால் தெலாமூர் அடிகளாருக்கும், துணை பங்கு குரு ஸ்டீபன் சாயதாஸ் அவர்களுக்கும், சகோதரர் டீக்கன் அலெக்சாண்டர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கடவுள் மோசே, ஆரோன் இவரிடத்திலே சொன்னார், இஸ்ராயல் கூட்டமைப்பு உங்கள் முன்னால் வந்து ஆசீர்வதிக்க கேட்டால் இந்த வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதியுங்கள் என்று கடவுளே மோசேயுக்கும் ஆரோனுக்கும் சொல்லிக் கொடுத்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். ஆகவே கரங்களை குவித்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்துங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி அளித்து உங்களை காத்திடுவாராக. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு தம் திருமுகத்தை காண்பித்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆமென். ஆண்டவர் உங்கள் பக்கம் தம் திருமுகத்தை திருப்பி உங்களுக்கு அமைதி அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி.
அன்பிலும் அருளிலும் வளர செய்வாய் இறை ஆசிரியங்களில் மிளிர செய்வாய் அன்பிலும் அருளிலும் வளர செய்வாய் இறை ஆசிரியங்களில் மிளிர செய்வாய் இறைவாக்கினை யான் மனதில் கொண்டு என்றும் உன்னை போலோன்றி வாழ செய்வாய் இறைவாக்கினை யான் மனதில் கொண்டு என்றும் உன்னை போலோன்றி வாழ செய்வாய் தினமதில் மலர்ந்திட இறை புகழ் பாடிட இயேசுவின் பாதத்தில் சேர்த்திடுவாய் தினமதில் மலர்ந்திட இறை புகழ் பாடிட இயேசுவின் பாதத்தில் சேர்த்திடுவாய் விண்மீன் முடியென கொண்டவரே எங்கள் விமலனை தாங்கிய ஆலயமே எழில் மலர் போன்ற சித்திரமே உங்கள் நித்திய அழைப்பினை ஏற்க வந்தோம் நீயாம் செல்ல வழிகாட்டுவாய் என்றும் நேரிய நீரில் வளர செய்வாய் நீதியாம் செல்ல வழிகாட்டுவாய் என்றும் நேரிய நெறிகளில் வளர செய்வாய் சமத்துவம் என்னும் சங்கீதத்தை யாம் பாரெங்கு பாடிட வரம் தருவாய் சமத்துவம் என்னும் சங்கீதத்தை யாம் பாரெங்கு பாடிட வரம் தருவாய் வலியவர் அரியணை உடைந்திட தகர்ந்திட எளியவர் வாழ்வு மலர செய்வாய் வலியவர் அரியணை உடைந்திட தகர்ந்திட எளியவர் வாழ்வில் மலர செய்வாய் விண்மீன் முடியென கொண்டவரே எங்கள் விமலனை தாங்கிய ஆலயமே எழில் மலர் போன்ற சித்திரமே உங்கள் நித்திய அழைப்பினை ஏற்க வந்தோம் We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year.